திருத்துறைப்பூண்டி வேலா ஆட்டோ ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NS200 BS4 மாடலுங்க. ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேர்ஸ் மாற்றுற மாதிரி இருக்க வண்டியில். ஸ்பேர் வாங்குறது நான் ரொம்ப கஷ்டம்லாம் படலைங்க. எல்லாமே கஸ்டமர் எழுதி கொடுத்துட்டேன், நீங்களே வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டு. அதேமாதிரி அவங்களே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. NS பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்பைட் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா செயின் லிங்க் வராது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே கழட்டணும். பேக்கில் சாக் ஆஃபரு, சைலன்சரு, ஸ்டே எல்லாத்தையும் கழட்டினா தான் செயின் லிங்க் மாட்ட முடியும். இந்த வண்டியில் நம்ம லோக்கல் மாற்றினோம்னா செயின் லிங்கோடு வரும். ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா செயின் லிங்க் இல்லாமல் தான் வரும். அதனால் அதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இந்த வண்டியில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால நேரத்தில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப அடைக்கும். அது இல்லாமல் ஒரு அளவுக்கு மேலே ஸ்பீடு போயிட்டுனா RPM அதிகமாகி திரும்ப குறையும். அது உடனே சடனாக குறையாது. அது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. டயஃப்ரம் ரப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாகிட்டு, அது இல்லாமல் டயஃப்ரம் உள்ள கீழே உள்ள பிஸ்டன் அந்த சைடு ஃபுல்லாக தேஞ்சு போயிட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு மாற்றினா நல்லாயிருக்கும். புதுசு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கல, ஆர்டர் போட்டு வாங்கினேன். புதுசு பார்த்தா பக்காவாக இருக்கும். ஓகேங்க, இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா மோட்டரில் 700 ஊற்றுறோம். அதுமாதிரி கூலண்ட் ஆயிலுமே மோட்டரில் தான். ஏன்னா ரேடியேட்டர் ஹீட்டிங் பிரச்சனை வராது. இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சலசலன்னு இருந்துச்சுங்க. அது என்ன ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா வால்வு ரொம்ப லூஸில் இருந்துச்சு. 4 வால்வும் லூஸில் இருந்துச்சு. நம்ம பக்காவாக டைப் பண்ணியாச்சு. இன்ஜின் சவுண்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஹெட்டு டோரை கழட்டோம்னா கம்பல்சரி இந்த ஓரிங் மாற்றிடணுங்க. இல்லைனா நம்ம ஆயில் லீக் வர ஆரம்பிச்சிடும். அதனால் புதுசு மாற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு ஆயில்ஸ் எல்லாம் மாற்றணுங்க. அதெல்லாம் பக்காவாக மாற்றி முடிச்சாச்சு. ஓகே, வண்டியில் ஒர்க்கு பக்காவாக முடிச்சாச்சுங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான். நம்மள்ட்ட ரொம்ப நாளாக கேட்டுருந்தாப்புல வண்டி சர்வீஸ் பண்ண சொல்லி. இப்போ தான் நமக்கு நேரம் கிடச்சிருக்கு, ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்.